ஸோ ஹலோ டெவலப்பர்ஸ், நீங்கள் ஆசாசியாக ஒரு வெப்சைட் பண்ணியிருக்கீங்க. அது உங்கள் ஃப்ரெண்டும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு நீங்கள் ஷேர் பண்ணீங்க. அந்த யூஆர்எல் நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா அவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மொட்டையாக தான் காட்டும். உங்களுக்கு அழகாக அப்படி சூப்பராக காட்டும். ஆனால் அவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டும். ஏன் ப்ரோ அவனுக்கு மட்டும் இப்படி காட்டுது அப்படின்னா, இவ்வளோ நேரம் நீங்கள் லோக்கல் கோர்ஸுங்கிற உங்கள் கம்ப்யூட்டரில் மட்டுமே ரன் ஆகிற மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இது உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதை சென்ட்ரலைஸ்டாக ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். அதுதான் பார்த்தீங்கன்னா சர்வர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் காசு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் காசு பே பண்ணாமல் எப்படி ஃப்ரீயாக உங்கள் ஃப்ரண்ட் அண்ட் ப்ராஜெக்ட்ஸை டெப்ளாய் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா வெர்சல், நெட்லிஃபை, ரெண்டர், ரயில்வேன்னு சொல்லிட்டு நிறைய கிளவுட் பிளாட்ஃபார்ம் இருக்கு. இன்னைக்கு நம்ம வெர்சல்ங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம்ல தான் போய் நம்ம டெப்ளாய் பண்ண போறோம். ஸோ நீங்க இப்பதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, என்னோட பேர் அபிஷேக். நான் பார்த்தீங்கன்னா ஒரு டெக் கான்டென்ட் கிரியேட்டரா இருக்கேன். ஸோ நான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட்ஸ்லாம் நான் போறேன். நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் இல்லாம நான் வந்து ஒரு யூடியூப்லயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நான் சொல்லித்தரணும், ஒரு லாங் வீடியோ சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு இனிஷியேட்டிவ் தான். ஸோ மறக்காம நம்ம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ட் ஃப்ரண்ட் அண்ட் ப்ராஜெக்ட். ஓகேவா? நீங்கள் ஆங்குலர், வியூ இல்லை வந்து நெக்ஸ்ட் ஜேஸ் சம்திங் ஏதோ ஒரு ஃப்ரண்ட் நீங்கள் வச்சிருக்கீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. HTML CSS ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃப்ரண்ட்னு கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் ரெடி ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கஸ்டம் ஹூக்ஸ் எழுதியிருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் எழுதியிருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிளவுடினரின்னு சொல்லிட்டு ஒரு தேர்ட் பேக்கேஜ் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா சாட்சியன், இந்த மாதிரி நிறைய பேக்கேஜ் இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால நீங்கள் தாராளமாக இதை நம்பலாம். நீங்கள் வந்து உங்கள் ப்ரொடக்ஷனில் எந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணாலும் உங்களால் டெப்ளாய் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ பிஃபோர் கோயிங் டு டெப்ளாய் நீங்கள் வந்து உங்களோட ப்ராஜெக்டை GitHubல போட்டிருக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா க்ரோவருங்கிற ஒரு ரெபாசிட்டரியில் என்னோட ஃப்ரண்ட் அண்ட் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டும் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் இருக்குது, பேக் அண்ட் இருக்குது. நான் ஃப்ரண்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா அதில் டெப்ளாய் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு டெப்ளாய் பண்ணணும். என்னோட சேனல்லே பார்த்தீங்கன்னா GitHub இருக்குது, பட் அது ஓல்ட் ஆயிடுச்சு. நீங்கள் அதை பார்க்க வேணாம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து நான் GitHub பற்றி நான் டீட்டெயிலாக போகிறேன். ஓகேவா? ஸோ அதெல்லாம் நீங்கள் ரேண்டமாக எதனா யூடியூப் போயிட்டு சர்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி வந்து VS Code இருக்கிறத GitHubல பப்ளிஷ் பண்ணுறது அப்படின்னு பாருங்க. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெர்சல்குள்ளே போங்க. ஓகேவா? நீங்கள் ஜஸ்ட் ப்ரௌசரில் போயிட்டு வெர்சல்னு சர்ச் பண்ணினா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்கே இதுதான் வரும். ஓகேவா? நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு GitHubல லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் இங்கே டெப்ளாய் பண்ண GitHubம் வெர்சல்ல போகிற GitHubம் ஒரே லாகினாக இருக்கணும். அப்போ தான் உங்களால் வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஆட் நியூ கொடுத்து ப்ராஜெக்ட்டுக்கு போய்க்கிறேன். ஸோ இப்போ ப்ராஜெக்ட்டில் போனேன்னா எனக்கு அங்கே இருக்கிற அந்த க்ரோவர்னு சொல்லிட்டு இருந்து பார்த்தீங்களா, அந்த க்ரோவருங்கிற ரெபாசிட்டரி இருக்குல்ல, அது எனக்கு இந்த இடத்துல காட்டும். இது ப்ரைவேட்னால நம்மளுக்கு லாக் காட்டுது, பப்ளிக்காக இருந்தால் உங்களுக்கு வந்து காட்டாது. ஓகேவா? நான் இந்த இடத்துல இதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ப்ராஜெக்ட் நேம் என்னவா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் இப்போதைக்கு க்ரோவர்னே விட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 ஃபோல்டர் இருக்குது. ஓகேவா? நல்லா பாருங்க, பேக் அண்ட் இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெப்ளை ஆகாது, எரர் அடிச்சிடும். அதனால் என்ன பண்ணணும், ஃப்ரண்ட் அண்ட் தனியாக டெப்ளை பண்ணணும், பேக் அண்ட் தனியாக டெப்ளை பண்ணணும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வைட்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கோம். ஏன்னா நம்ம வைட் ஃப்ரேம் ஒர்க் தானே யூஸ் பண்ணுறோம், அது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எதனா என்விரான்மெண்ட் வேரியபிள் வச்சிருக்கீங்கன்னா அதை நீங்கள் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ என்னோட ப்ராஜெக்ட்டில் போய் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன், என்ன மறந்தே போயிடுச்சு. ENV இருக்கா? ஸோ ENV ஃபைல் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால தாராளமாக போயிட்டு ENV எனக்கு போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒருவேளை ENV இருந்ததுன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த இடத்துல Ctrl+V கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே கீயையும் வேல்யூயும் பிரிச்சு எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அவ்வளோதான், டெப்ளாய் கொடுத்துட்டா டெப்ளாய் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் டெப்ளாய் கொடுத்தோன்னே எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எரர் அடிக்குது. என்னன்னா மாடியூல்ஸ் பேஜஸில் அட்மின் டேஷ்போர்டில் எரர் அடிக்குது. என்னன்னா செட்டிங்ஸ் இஸ் டிக்ளேர்டு பட் இட்ஸ் வேல்யூ நெவர் ரீடுன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? ஸோ என்ன பண்ணுறேன்னா இங்கே போய் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செட்டிங்ஸ் சொல்லிட்டு நான் ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன், லூசைட் ரியாக்ட்லேருந்து எடுத்திருக்கேன். ஆனால் எனக்கு அதை நான் எங்கேயுமே யூஸ் பண்ணல, அதனால தான் எரர் அடிக்குது. இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஜஸ்ட் என்னோட ஃப்ரண்ட் ஹேண்டில் போயிட்டு நான் என்ன பண்ணேன்னா நான் வந்து இதை கமிட் பண்ணிக்கிறேன். ஏன்னா GitHubல இது போட்டால் தான் என்னால் வெர்சலில் வந்து டெப்ளாய் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து வெர்சலுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட இதை தான் யூஸ் பண்ணியிருக்கோம், நம்மளோட GitHub தானே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால ஓகேவா? ஸோ என்ன பண்ணா ஜஸ்ட் கிட் ஆட் ஸ்பேஸ் கொடுத்துட்டா எனக்கு வந்து அது ஆட் ஆகிடும். வேற என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து கமிட் பண்ணிக்கணும். கிட் கமிட் -m உங்கள் பேர் எதனா போடுங்க, உங்கள் இஷ்டம், எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் இப்போதைக்கு என் பேரே போட்டுக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னா கிட் புஷ் ஆர்ஜின் மெயின், இதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட மெயின் பிரான்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா அது புஷ் ஆகிடும். ஓகேவா? இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா புஷ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன்னா இந்த இடத்துல எனக்கு வந்து அபின்னு சொல்லிட்டு ஒரு பேரில் இருந்திருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெப்ளாய் ஆயிடுச்சு, இதுவாயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா திரும்ப டெப்ளாய் கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? திரும்ப டெப்ளாய் கிளிக் பண்ணால் எனக்கு வந்து டெப்ளாய்னு சொல்லிட்டு வரும். ஸோ கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டெப்ளாய் ஆகி எனக்கு டேரெக்டாக வெப்சைட்டுக்கு போயிடும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டெப்ளாய் ஆயிடுச்சு, நோ ஸ்க்ரீன்ஷாட் அவைலபிள்னு சொல்லிட்டு வருது. ஸோ நான் இப்போ என்னோட டேஷ்போர்டுக்கு போகிறேன். கண்டினியூ டேஷ்போர்டு கொடுத்தா உங்களுக்கு டேஷ்போர்டு போயிடும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், Grover-2 ஆப்னு இருக்குல்ல, இதுதான் நம்மளோட லிங்க். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணால் தான் உங்களோட ப்ராஜெக்ட் இங்கே காட்டும். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் என்னோட ப்ராஜெக்ட் லோக்கல் ஹோஸ்ட்டில் இருக்குது. பார்த்தீங்களா? இதை நான் காப்பி பண்ணி என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சுட்டாக்க தெரியாது. ஆனால் இப்போ இதை நான் காப்பி பண்ணி நான் வேறு யாருக்காவது அனுப்பிச்சுட்றேன்,
அவனுக்கு வந்து ஈஸியாக தெரியும். இப்போ ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போ நீங்கள் வந்து நேவிகேஷன் வச்சிருப்பீங்க, ஹோம் அபவுட் சர்வீஸ் சொல்லிட்டு உங்கள் ப்ராஜெக்ட் வச்சிருப்பீங்க. நீங்கள் இன்னொரு பேஜில் போனால் போயிடும். ஆனால் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெர்சல் நாட் ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எரர் அடிக்கும், கண்டிப்பாக அடிக்கும். ஓகேவா? இப்போ எனக்கு இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறேன். ஓகேவா? என்கிட்ட இருக்காது, நான் திரும்ப நான் பேக் வந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இது போயிடும். ஆனால் உங்களுக்கு இல்லாத ஒரு இடத்துக்கு போனால் அந்த மாதிரி எரர் அடிச்சிடும். ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி இது எப்படி நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, என்னோட ரெபாசிட்டரிக்கு போனீங்கன்னா, ஸோ என்னோட ரெபாசிட்டரி பார்த்தீங்கன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஜஸ்ட் என்னோட ரெபாசிட்டரிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வெர்சல்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒன்று வச்சிருப்பேன். ஓகேவா? ஸோ இதை காப்பி பண்ணிக்கங்க, இதுக்குள்ளே போய்க்கங்க. இதுக்குள்ளே போயிட்டு வெர்சல் டாட் ஃப்ரண்ட் எண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இது ஸ்டாண்டர்ட் தான். ஓகேவா? இந்த ஃப்ரண்ட் எண்டுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுங்க, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் எண்டில் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கங்க. என்ன பண்ணா வெர்சல் டாட் ஜேசான், இது கரெக்டாக கொடுக்கணும். இந்த வெர்சல் டாட் ஜேசானை கொடுத்துட்டு கரெக்டாக கொடுத்துட்டு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்களோ அதை அப்படியே நீங்கள் இங்கே கொடுக்கணும். ஓகேவா? ஸோ கிட் புஷ் கொடுத்தீங்களா, கிட் ஆட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும், கிட் ஆடு, கிட் கமிட்டு, நெக்ஸ்ட் வந்து கிட் புஷ் கொடுக்கணும். ஸோ கிட் புஷ் ஆரிஜின் மெயின், இதை நீங்கள் கொடுத்துட்டா உங்களுக்கு இப்போ புஷ் ஆகிடும். ஸோ புஷ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு உங்களோட ரெபாசிட்டரியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு எல்லோ கலர் ஒரு டாட் காட்டும். ஸோ அந்த டாட் எதுக்கு அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா டெப்ளாய் ஆகிட்டுன்னு அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ரெபாசிட்டரிக்கு நான் போகிறேன். ஸோ என்னோட க்ரோவருங்கிற அந்த ரெபாசிட்டரிக்கு நான் போனேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லோ கலரில் ஒரு டாட் காட்டும். என்ன அப்படின்னா இப்போ உனக்கு டெப்ளாய் ஆகிட்டு இருக்கு, வெர்சல் இஸ் டெப்ளாயிங் ஒரு ஆப்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த இடத்துல எல்லோ கலரில் ஒரு பில்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அந்த இடத்துல கீழே வரும், இந்த இடத்துல பில்டிங் சொல்லிட்டு உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெப்ளாய் ஆகிட்டுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா, இப்போ திரும்ப உங்கள் ஆப்பில் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது இருக்காது. உங்களுக்கு வந்து வேறு எதனா டேபுக்கு நீங்கள் நேவிகேட் பண்ணினா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட ஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. அண்ட் இது பேக் எண்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறதுக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட இதுலேயே இருக்குது. வெர்சலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கும் இருக்கும், வச்சிருப்பேன் நான். ஸோ வெர்சலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் எண்ட் சொல்லிட்டு ஒன்று வச்சிருப்பேன். அது உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தா உங்களுக்கு புரியாது, நான் வந்து பேக் எண்ட் அப்ளை பண்ணுறப்ப அது உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ மறக்காம நம்ம அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பேக் எண்ட் எப்படி டெப்ளாய் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ.